நம்முடைய ஆராதனையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. We welcome you all to participate and to worship God through this online worship service. ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதை முன் வாருங்கள். கர்த்தரே தேவனை அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாசல்களிலே துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் இந்த நாளிலே பிரவேசித்து அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் மேன்மைப்படுத்துவோம். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த ஆராதனையில தேவன் நம்மை நடத்தும்படியாக, நாம் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். Let's all pray to ask God to bless this worship in this time. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய ஆடுகள், நீர் எங்கள் மேய்ப்பன், நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பே உம்முடைய கண்களிலே நாங்கள் ஆண்டவரை பிரதிச்சமாய் இருந்திருக்கிறோம். ஆண்டவரை, நீர் எங்களை படைத்தவர், எங்களை நடத்துகிறவர், ரட்சிக்கிறவர், எங்களை அபிஷேகிக்கிறவர், எங்களை நிரப்புகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், எங்களை சுகப்படுத்துகிறவர். இந்த நாளிலே உங்களுடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தும்படியாக இந்த ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதியும், எங்களுடைய ஜெபங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதியும், பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், இசை மீட்டுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வேதம் வாசிக்கிற அருமையான சகோதரி ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நாளில் உடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Brothers and sisters, let us worship God and praise His holy name by singing praise and worship. Brother Madhuram and Sister Selvi will lead us into this praise and worship now. Good afternoon, everyone. I trust you are all doing well by the wonderful grace of our God. Last Sunday, we heard a wonderful sermon on the effect of a spirit-filled preaching. Today, we are going to meditate on the characteristics of a spirit-filled church. One of the many characteristics of a spirit-filled church is seen in the love, in the unity and fellowship of its congregation. Psalm 133:1 says, "Behold how good and pleasant it is when brothers dwell in unity." Colossians 3:14 Paul writes, "Put on love, which binds everything together in perfect harmony." Yes, when there is unity in church, God is glorified. So let's invoke the Holy Spirit to bind us all together in the love as we sing the first song, "Bind Us Together, Lord."
received him, to those who believed in his name, he gave the right to become children of God. That means we are all members of one family, that's God's family. In Paul's letter to the Corinthians, he writes, if one member suffers, all suffer together. If one member is honored, all rejoice together. This is the beauty of a spiritual church. With this in mind, let's sing the next song, Yesuviன் குடும்பம் ஒன்று உண்டு. இது சார்ஜர் எங்கடா மண்ணே? Hey, yes. இது உன் அக்கவுண்ட்க்கு பாஸ்வேர்ட். அங்க அங்க உள்ள When King Solomon was building the temple, the word of the Lord came to him and said, I will live among the Israelites and will not abandon my people Israel. The God who promised King Solomon is the same yesterday, today, and forever. God lives among us today, and he has promised to live with us forever and ever. God revealed this to John, which we read in Revelation 21:3. Now the dwelling of God is with men, and he will live with them. They will be his people, and God himself will be with them and be their God. I'm sure everyone is looking forward to that day, I'm sure. So with that, let's
rejoice and sing the next song. We see the scriptures how the Trinity God, that is God the Father, God the Son, and God the Holy Spirit were united in the work of redeeming lost mankind. This we read in 1 Peter 1:2. It says, who have been chosen according to the foreknowledge of God the Father, through the sanctifying work of the Spirit, to be obedient to Jesus Christ and sprinkled with His blood. Should we not worship the Trinity God for redeeming each one of us? So let's lift our hearts, our hands, and our voices as a token of our love.
gracious Heavenly Father, we thank you, Lord, for giving us yet another opportunity to come to your throne of grace. Lord, as the song goes, the church is one foundation. Lord, we build the church under your cross. Lord Jesus, thank you, Lord, for bringing us thus far as the church. Let your Holy Spirit be with us, Lord. Give us strength through understanding each other, loving each other, and Lord, go beyond our differences. Thank you, Lord, for the vision that you placed on our forerunners, Lord. We remember Pastor Chandan Light and all the people, Lord, who have put the seed to bring this church. Thank you, Lord. We commit this church into your care. Even, Lord, as we now hear your word, hide your servant behind the cross, Lord, and enable us to receive thy word so that we can nourish and live faithfully to you. In your matchless name we pray. Amen. Good evening. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையில் உள்ள சபையார் அனைவருக்கும் இன்னும் ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் வழக்கம் போல நாளைய தினம் இரவு 9 மணிக்கு மண்டே 9 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பிரேயர் நடைபெறும். அதிலே பெண்கள் கலந்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜூன் 20 3வது சாட்டர்டே இருக்கிறதுனாலே நம்முடைய திருச்சபையில் வழக்கம் போல உள்ள ஃபாஸ்டிங் பிரேயர் நடைபெறும். அது காலை 10 மணி முதல் ஆரம்பமாகும். அதிலே திருச்சபையினர் கலந்து கொள்ளுமாறும் மற்றவரும் நீங்கள் யாருக்கு விருப்பம் இருக்குதோ நீங்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இட் இஸ் த்ரூ கான்ஃபரன்ஸ் கால். ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒவ்வொரு மாதமும் ஃபாஸ்டிங் பிரேயர் முடியும் போது நம்முடைய பாஸ்டர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் தனித்தனியாகவும் பேராகவும் ஜெபிப்பார்கள். ஒருவேளை ஆன்லைன்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாருக்காவது ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் அதை எனக்கு தெரியப்படுத்துமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வழக்கம் போல கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் இந்த ஆராதனை நடைபெறும். இடையிலே இந்த ஆராதனையில ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். ஃபேமிலி சாங் சர்வீஸ் கழிந்த மாதத்திலே 5th சாட்டர்டே நம்ம ஃபேமிலி சாங் சர்வீஸ் we had it. It was done very nicely and many people participated it. And due to the demand, we are planning to have one more family song service on this coming June 27th. So on the Saturday, there will be a family song service. அதிலே நீங்கள் திருச்சபையார் எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த family song service we told only one song for family. Now with children இருக்கிற பேரண்ட்ஸ் குடும்பமாகவும் சில்ட்ரனோடும் சேர்ந்து பாடுவதற்கு வசதியாக 2 பாடல்கள் பாடலாம் என்று சொல்லுகிறோம். எனவே நீங்கள் அனைவரும் அதிலே பங்கு கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Thank you. God bless you. Our church is God's family. We have brothers and sisters in this family. This week, some of our brothers and sisters celebrate their birthdays and also their wedding anniversary. இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற இவர்களுக்காகவும் திருமண நாள் கொண்டாடுகிற இந்த தம்பதிக்காகவும் நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஜூன் 15ஆம் தேதி ஜோன் எமெலியா ஜோசப், ஜூன் 18ஆம் தேதி ஜோனத்தன் ஹட்சன் ராபர்ட், 20ஆம் தேதி கேரோலின் பெனிட்டா இமானுவல் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார். 20ஆம் தேதி ஜூன் 20ஆம் தேதி ஜான்சன் வின்சென்ட் அண்ட் சபினா மேரி தம்பதியினர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார். ஆகையால் இந்த தம்பதியினருக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரார்த்தனை செய்வோம். Let us pray. கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய சபை, உம்முடைய குடும்பம் சுவாமி, இந்த குடும்பத்திலே நேர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜோனுக்காக, ஜோனத்தனுக்காக, கேலனிற்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி எரேமியா 29:11
நீர் சொல்லுறபடி ஆண்டவரே, உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல் ஒவ்வொருவர் மேலும் திருக்கரைத்தை வைத்து நீர் ஆசீர்வதி. இந்த பிறந்த நாள்களிலே உங்களுடைய பரலோகத்தின் நன்மையும் இந்த பூலோகத்தின் நன்மையும் உங்களுடைய கிருபை வரங்களும் உங்களுடைய பிள்ளைகள் மேலே கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் தீர்க்காயுசினாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜான்சன் சபீனா தம்பதியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய திருமண நாளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபையினாலே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறேன், நடத்தி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நம்முடைய பரிசுத்தாவின் பலத்தினாலே இவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ள நம்பிக்கை பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த பிள்ளைகள் மேலே நம்முடைய திருக்கரைத்தை வைத்து பரலோகத்தின் தேவனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தெய்வாபி மனவாசரா என்கிற கிறிஸ்தவ பாமாலையை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி மகிமைப்படுத்துவோம். Before I invite Sister Dabitha to read the scripture, I would like to encourage you to open your Bible now. And as she reads the scripture, you read the scripture with her. Following the scripture, and we are going to prepare our hearts for the message of God by listening and meditating and singing the song, The Spirit of the Living God. So I invite Sister Dabitha to read the scripture now. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 47 முடிய. Acts chapter 2 verses from 42 to 47. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த வாரத்திலே உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில, எந்த போராட்டத்திலே, எந்த எதிர்பார்ப்போடு கூட இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறார். இந்த நாளிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆராதனை முடிந்த பின்பு நம்முடைய சர்ச்சினுடைய வெப்சைட்டுக்கு செல்லுங்கள். அதிலே பிரசங்க குறிப்புகள் இருக்குது. கடைசியில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த பிரசங்கத்தை மீண்டுமாக நீங்க தியானம் செய்யுங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குங்கள். இது முக்கியமான ஒரு ஊழியமாகும். இப்பொழுது நாம் ஆண்டோடைய செய்திக்கு வருவோம். சில காலங்களுக்கு முன்பு ஒரு நண்பர் என்னிடத்துல வந்து இவ்விதமான ஒரு வாக்கியத்தை சொன்னார். இயேசுவை எனக்கு பிடிக்கும், திருச்சபை எனக்கு பிடிக்காது என்று சொன்னார். அப்பொழுது அவரிடம் நான் கேட்டேன், ஏன் திருச்சபை உங்களுக்கு பிடிக்காது என்று சொன்ன உடனே அவர் ஒரு நீண்ட பட்டியலை என்னிடத்திலே போட்டு காட்டி, இதனாலே எனக்கு திருச்சபை பிடிக்காது, நான் திருச்சபைக்கு போவதில்லை என்று சொன்னார். அப்பொழுது நான் அவரிடம், நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஆம், தினந்தோறும் வாசிக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் இயேசுவை சரியாக புரிந்திருந்தால் திருச்சபைக்கு கட்டாயம் நீங்கள் வருவீர்கள். ஏனென்றால் திருச்சபை என்பது ஆண்டவருடைய சரீரம் என்று சொன்னேன். Some people may misunderstand what the meaning of the church. சிலர் திருச்சபை என்பது ஒரு பர்டிகுலர் டினாமினேஷன் என்று எண்ணுகிறார்கள். சிலருக்கு திருச்சபை என்பது ஒரு கட்டிடம். Some people think the church is a social group. வேத புத்தகம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, திருச்சபை என்பது தேவனுடைய குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைவர் கிறிஸ்து. பல சமயத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், எந்த திருச்சபை பரிசுத்த ஆவியினால் நிறைந்த திருச்சபை, எந்த திருச்சபை பரிசுத்த ஆவியானால் நிறையாத திருச்சபை என்று நம்மால் எளிதாக கண்டுகொள்ள முடியவில்லை. A.W. Tozer wrote this quotation in his book. I would like to read in English. If the Holy Spirit was withdrawn from the church today, 95% of what we do would go on and no one would know the difference. If the Holy Spirit had been withdrawn from the New Testament church in the book of Acts,
90% of what they did would stop and everybody would know the difference. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு திருச்சபையை எப்படி கண்டுபிடிப்பது, அதனுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய சூழ்நிலையை நாம் மீண்டுமாக நினைவு கூறுவோம். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவருடைய சீஷரின் மேல் வந்து இறங்குகிறார். அதனுடைய முடிவிலே பேதுரு அப்போஸ்தலன் மற்ற அப்போஸ்தலரோடு எழும்பி நின்று ஒரு பிரசங்கம் செய்கிறார். அந்த பிரசங்கத்தின் இறுதியில ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு கொடுக்கிறார். 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 3000 பேரோடு அந்த 120 சீஷர்களும் சேர்ந்து ஒரு புதிய திருச்சபை அங்கே உருவாகிறது. இந்த திருச்சபை பரிசுத்த ஆவியினால் நிறைந்த திருச்சபையாக அங்கே இருந்தது. ஆகையால் அந்த திருச்சபையினுடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் முதல் 47வது வசனம் வரை. இந்த செய்திக்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சபை என்பது புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே எக்லீசியா என்கிற சொல்லினாலே அழைக்கப்படுகிறது. இந்த கிரேக்க சொல் குடும்பம், சமுதாயம் அல்லது உடல் என்கிற ஒரு சரீரம் என்கிற பொருளிலே அது அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின்படி திருச்சபை என்பது தேவனால் இந்த உலகத்திலிருந்து எடுத்து அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய குடும்பம். அதனுடைய தலைவர் கிறிஸ்து. அதனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியினால் உருவாகிறது. அதனுடைய அனுதின வாழ்க்கை வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. தேவனுடைய சபை, தேவனுடைய குடும்பம் ஆராதனையினாலும் சாட்சியினாலும் ஊழியங்களினாலும் தேவனுக்காக அவர் பணியாற்றுவது. இதுதான் திருச்சபை. நீங்களும் நானும் இந்த தேவனுடைய குடும்பத்தினுடைய அங்கம். பேதுரு அப்போஸ்தலன் இவ்விதமாக சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்கள். நம்முடைய இந்த ஜீவனுள்ள கற்களை வைத்து நம்முடைய ஜீவனுள்ள தேவன் ஒரு பெரிய ஜீவனுள்ள ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்திற்கு பெயர்தான் திருச்சபை. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கும்? குறிப்பாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில உங்களுடைய வசன பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே விதமாக சொல்லுகிறது, The Spirit-filled church is committed to the 4 important things. அங்கே சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அர்ப்பணிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Let us go one by one now. They are committed to 4 things: apostles' teaching, fellowship, breaking the bread, and prayer. அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு ஆதி திருச்சபை, ஆவியினால் நிறைந்த திருச்சபை முழுமையாக அர்ப்பணித்திருந்தது. உங்களுக்கு நன்றாக தெரியும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே, அப்போஸ்தலர்கள் காலத்திலே, திருச்சபை உருவான காலத்திலே பழைய ஏற்பாட்டு தான் எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு உண்டு. புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் அவர்களிடத்திலே முழுமையாக இல்லை. ஆனால் அப்போஸ்தலருடைய உபதேசமும் நிருபங்களும் அவருடைய சுவிசேஷங்களும் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களும் சேர்ந்து நமக்கு 66 புத்தகங்களாக ஒரே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது திருமறை வேத புத்தகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். ஆகையால் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது ஏதோ ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ளான உபதேசம் என்று எண்ணிவிடக்கூடாது. அது முழு வேதாகமத்தினுடைய உபதேசமாகும். நாம் அடிக்கடி நாம் சொல்லுகிறோமே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். இந்த அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தினுடைய முழுமையான பகுதி வேத புத்தகம். அது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆகையால் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லும் போது இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தல உபதேசம் என்பது மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட உபதேசங்கள் கிடையாது. தேவனாலே அனுப்பப்பட்ட, அருளப்பட்ட, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உபதேசம்.
இந்த உபதேசத்தினாலே நாம் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடியும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடியும். ஆண்டவர் தம்முடைய சபைக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் வாசிக்க வேண்டும், தியானம் பண்ண வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறது, அர்ப்பணிக்கிறது என்றால் அவர்கள் வேத புத்தகத்திலே அதிக வேத வசனத்திற்கு தங்களை முழுமையாக ஒப்படைத்திருக்கின்றார்கள். வேத புத்தகம் திருமறையில வித்தியாசமான முறையில சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God is symbolized in different ways. It is symbolized as milk, meat and water. இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசியங்கள். நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. பால் இல்லாமல் குழந்தைகளாகிய நாம் வளர முடியாது. நல்ல புஷ்டியான ஆகாரம் இல்லாமல் இந்த உலகத்துல நாம் ஜீவனம் பண்ண முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆகாரமாக இருக்கிறது. Is a bread of the Lord. It is bread from the heaven. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அப்பம். இந்த அனுதின அப்பத்தை நாம் தினந்தோறும் சாப்பிட வேண்டும். சில சமயத்துல ஜனங்கள் சொல்வார்கள், நான் ரொம்பவும் வேலை செய்கிறேன், ரொம்பவும் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு டைமே கிடைக்கவில்லை பாஸ்டர், எனக்கு வேத புத்தகத்தை திறக்க கூட எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்கள், தொய்ந்து போய் மெலிந்து போய் நோய்வாய்ப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம எப்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசித்து தியானித்து கடைகள் பிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார். நாம் வாசித்திருக்க அநேக வேத தாசர்கள், தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் தியானிக்காமல் ஒரு நாளையும் தொடங்குவதில்லை. அருமையான சகோதரி சகோதரியே, ஒரு ஆவிக்குரிய நிறைவு பெற்ற ஒரு திருச்சபை எப்படி இருக்கு தெரியுமா? வேதத்திற்கு அந்த திருச்சபை முழுமையாய் தன்னை அர்ப்பணித்திருக்கும். காலத்திற்கு காலம், கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம், ட்ரெண்டுக்கு ட்ரெண்டாக அந்த வேத புத்தகத்தை நாம் மாற்ற முடியாது. இன்றைக்கு அநேக திருச்சபைகள் மெலிந்து காணாமல் போய்கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வேத புத்தகத்தை தள்ளி வைத்து விட்டு மற்ற புத்தகங்களை எல்லாம் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறார். வேத புத்தகம் மட்டுமே நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 Timothy chapter 3 verses 16 and 17. அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் நாம் முழுமையாக ஒரு மெச்சூரிட்டி அடைய வேண்டும் என்றால், நாம் முழுமையாக இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் வேத வாக்கியம் நமக்கு தேவை. If you want to grow into your spiritual life, take your Bible and commit your life to this Bible. That is the only way you can grow in this world. எனக்கு பிடித்தமான ஒரு தேவனுடைய மனுஷன் வேத புத்தகத்துல சிமியோன். இந்தியாவிலே நீங்கள் ஆராதனையிலே, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துல எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் குறிப்பாக மாலை ஆராதனையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல் சிமியோனின் கீதம் என்கிற பாடலை நாங்கள் பாடுவோம். அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் 33வது வசனம் வரை அடங்கி இருக்கிறது. சிமியோன் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு தேவனுடைய மனிதன். அவனுடைய தேவனுடைய வார்த்தையின் மீது முழுமையாய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். அவர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தவராய் தேவன் தம்முடைய தாசனை அனுப்புகிறார் என்பதை அறிந்தவுடனே ஆலயத்திலே காத்திருக்கிறார். இப்பொழுது யோசேப்பும் மரியாளும் இயேசு ஆகிய குழந்தையை கொண்டு வருகிறார்கள். சிமியோன் அந்த குழந்தையை பார்க்கிறார். இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து, இவருக்காகவே நான் காத்திருக்கிறேன், இவரே வேத வாக்கியம் சொல்லுகிற மீட்பர் என்று சொல்லி அங்கே அழகாக அவர் பாடுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை சிமியோன் வேத புத்தகத்தை வாசிக்கவில்லை என்றால்
அவருக்கு இயேசு யார் என்பதை தெரிந்திருக்க முடியாது. அநேக சமயத்துல ஆண்டுடைய வார்த்தை நம்மை தேறினவனாக, முதிர்ச்சி உள்ளவராக மாற்றுகிறது. நம்மளுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பணம் செலவழிக்கிறோம், நல்ல பள்ளிக்கூடங்களை பார்க்கிறோம், நல்ல காலேஜஸை செலக்ட் பண்ணுகிறோம், நல்ல கோர்சஸை ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம். இதெல்லாம் முக்கியம் பெற்றோர்களாக என்ன. ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத புத்தகத்தை கற்றுக் கொடுப்பது. அருமையான சகோதரனே, சகோதரியே, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இந்த நாளிலே அர்ப்பணிக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு ஆவியிலே நிறைந்த திருச்சபை வேதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அநேக வேத புத்தகத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். 1974 ஆண்டில ஜார்ஜ் ஃபோர்மன் என்கிற ஒரு குத்துச்சண்டை வீரர், அவர் முகமது அலியோடு சண்டை போடும்படியாக அவர் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்தார். அவர் போவதற்கு முன்பாக அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு வேத புத்தகத்தை கையில கொடுத்து, இதை கையில வைத்துக்கொள், வேத புத்தகம் இஸ் a good luck charm என்று சொல்லி அனுப்பினார். ஆகையால் இந்த ஜார்ஜ் அந்த வேத புத்தகத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டார். அவர் நினைத்தார், இந்த வேத புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டால் நிச்சயமா இந்த குத்து சண்டையிலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அவர் எண்ணினார். குத்து சண்டை நடந்தது, அவர் தோல்வி அடைந்தார். அவருக்கு மிகுந்த ஒரு விரக்தி வேத புத்தகத்தின் மேலே. வேத புத்தகத்தை தூக்கி எறிந்தார். நான் நினைத்தேன் இந்த வேத புத்தகத்தை வைத்திருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி. ஆனால் பின்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்த பின்பு அவர் சொல்லுகிறார், நான் வேத புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு லக்கி சாமாகத்தான் நினைத்தனே தவிர இந்த வேத புத்தகம் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிநடத்துகிற ஒரு வரைபடம் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லி எழுதுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய வேத புத்தகம், அல்லது உங்கள் அலமாரியிலே வைத்திருக்கிற வேத புத்தகம், அல்லது உங்களுடைய அறைகளிலே வைத்திருக்கக்கூடிய வேத புத்தகம், இதெல்லாம் முக்கியமான இடங்களிலே நாம் வைத்திருக்கிற உண்மை. ஆனால் அந்த வேத புத்தகம் அலமாரியிலிருந்து, உங்களுடைய மேஜையிலிருந்து, உங்களுடைய கைகளிலிருந்து உங்களுடைய உள்ளத்திற்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேத புத்தகம் உங்கள் வாழ்க்கைக்குரிய வரைபடமாக இருக்கும். It will become a road map to your life, not just thinking that a good luck charm. ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். ஒரு ஆவிக்குரிய நிறைந்த சபை வேத புத்தகத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கும். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்யோன்யம் என்கிற இந்த தமிழ் வார்த்தை கிரேக்க மொழியிலே கொய்னோனியா என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே ஃபெல்லோஷிப் அல்லது அசோசியேஷன் ஆர் கம்யூனிட்டி என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிறது. தேவனுடைய சபை ஒரு தேவனுடைய குடும்பம். அந்த குடும்பத்திலே ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியம். அந்யோன்யமான ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியம். இந்த ஐக்கியத்தை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். இந்த ஐக்கியம் என்பது ஏதோ நிறைந்த ஒரு கலர்ஃபுல் த்ரெட்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு, இந்த கலர்ஃபுல் த்ரெட்ஸை ஒரு போலிலே வைத்து விட்டால் எவ்வளவு கலர்ஃபுல் போலாக இது இருக்கிறதோ அப்படி திருச்சபை எண்ணிக்கொள்ளுகிறார்கள். It is not. The church is a shared community that involves deep, close, knit participation among its people of God. இது ஏதோ ஒரு பல்வேறு கலர்களை கொண்ட ஒரு நூல்கள் அல்ல. இது பல்வேறு கலர்கள் பின்னி பிணைந்து ஒரு அருமையான ஆடையை உருவாக்குகிற ஒரு வசதி. We are all combined and knit together to build a beautiful community called the church. பாருங்கள், 3120 பேர் அவர்கள் எல்லாரும் கூடி வந்து ஐக்கியத்திலே, அந்யோன்யத்திலே உறுதியாய் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். சில சமயத்திலே நாம் நட்புக்கும் ஐக்கியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. There's a lot of difference between friendship and fellowship. Friendship, it is the relationship you can choose or leave anytime. There's no commitment. It's based on your expectation, your interest, your taste, or time. But fellowship is not.
fellowship, you cannot exit from it. It's like a family. Once you are in the family, you are the family. You cannot get out of that. Whether you have a differences in the family, that's fine, but still you are in the family. ஒரு நட்பு என்று சொல்லும்போது நாம் நிறைய சமயத்துல காலகட்டத்திலே பல்வேறு நண்பர்களை பல்வேறு காலகட்டத்திலே நாம் பெறுகிறோம். ஆனால் ஐக்கியம் அல்ல. ஒரு குடும்பத்திலே பிறந்தால் தகப்பன், தாய், பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் என்றால் அது ஒரு குடும்பம். அது எத்தனை வித்தியாசம் இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும், சண்டை இருந்தாலும், தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை யாரும் பிரிக்க முடியாது. That is called fellowship. ஆண்டவர் இந்த திருச்சபையில நம்மை நட்புக்காக அழைக்கவில்லை, ஐக்கியத்திற்காக அழைக்கிறார். He called true fellowship as the family together, though we are different. சில சமயத்துல மக்கள் சொல்வார்கள், நான் இந்த சபைக்கு நான் போகிறதில்லை, ஏனென்றால் எனக்கு இந்த சபையிலே பலரை பிடிக்காது என்று சொல்லு. ஆண்டுடைய ஐக்கியம், ஆண்டுடைய சபையில இணைவது ஐக்கியம். Once you involve in the family, yes, you have a problems, you have difficulties, sometimes you have bitter experiences, but this is a family. You cannot leave the family. If you leave the family, you don't understand the meaning of the family. You consider the family as friends. They are different. ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 1 John chapter 1 verse 3. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய ஃபெல்லோஷிப் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்திருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்களோடு இணைந்த ஒரு ஐக்கியம் தான் திருச்சபையின் ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல இணைந்த நாம் பிரிந்து போக முடியாது. நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். சில சமயத்துல இந்த ஐக்கியத்தை குறித்து நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். There are too many people misunderstand the fellowship and the friendship. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லும்போது விதமாக சொல்லுகிறார். அந்நிய யுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? Please underline the words. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் அந்த ஐக்கியத்தை கிறிஸ்துவின் சபையில் மாத்திரம்தான் கொடுக்க முடியுமே தவிர வேறு எங்கும் கொடுக்க முடியாது. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆண்டுடைய சபை ஆவியினால் நிறைந்த சபையாய் இருக்கும் என்றால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய அந்த சபையின் உறுப்பினர்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் பின்னி பிணைந்து இருப்பார்கள். போராட்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், மனவேதனை வரலாம், துன்பம் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனால் அந்த ஐக்கியம் ஒரு நாளும் உடைந்து போகாது. எனக்கு பிடித்தமான ஒரு சபை வேத புத்தகத்துல மக்கதோனியா சபை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே மக்கதோனியா சபை ஒரு ஏழ்மையான சபை. ஏழை என்பதை விட படு ஏழையான ஒரு சபை. அந்த சபையில் உள்ள எல்லாருமே மிகுந்த ஏழைகள், வாழ்க்கைக்காக கஷ்டப்படுகிறவர்கள். பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய சபை எருசலேம் சபை. எருசலேம் சபை வாழ்ந்த அந்த காலத்துல அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சத்தினால எருசலேம் சபையில் உள்ள சபை உறுப்பினர்கள் கஷ்டப்பட்டார்கள். அதை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள இந்த மக்கதோனியா ஏழை சபை அறிந்தவுடனே அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்து இந்த தூரத்தில் இருந்த முன்பின் பாராத இந்த எருசலேம் சபையாரை அவர்கள் பராமரித்தார். இதற்கு பேர்தான் ஐக்கியம். ஐக்கியம் என்பது சரீரத்திலே ஒரு அவயம் கஷ்டப்பட்டால் எல்லா அவயமும் கஷ்டப்படும். ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படும். இதுக்கு பேர்தான் ஐக்கியம். ஆவியினால் நிறைந்த சபை
இந்த ஐக்கியத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம். ஸ்காட் மெக்னைட் என்பவர் A Fellowship of Difference என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகம் மிகவும் அழகான புத்தகம். உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள். It's a wonderful book about the fellowship in the church. அதில் சொல்லுகிறார் 3 விதமான சாலட்டை பற்றி பேசுகிறார். ஒரு சாலட் பேர் அமெரிக்கன் வே, இன்னொரு சாலட் the weird way, the third the right way salad. The American way of salad, yeah, you all these lettuce, iceberg and spinach leg, olives and tomato slice, some carrots, you all put together, then decorate with some salad dressing. That is called American way. The weird way of salad is you cut all the different vegetables, put it on the plate in a different parts, never connected. Then you took one after another and call it as a salad. This is called the weird way of preparing a salad. The third way is the right way of preparing salad. You cut all the vegetables and you put all together. You put some berries, sprinkle some cheese and drizzle with some salad dressing, olive oil, and you make the best way to present yourself. Present this salad as the best salad to those who are on dining. சில சமயத்துல நாம் நின்னுகிறோம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போட்டு விட்டு சில ட்ரெஸ்ஸிங் பண்ண உடனே ஐக்கியம் வந்துவிடும் என்று இல்லை. இந்த ஐக்கியத்திற்காக நாம் பாடுபட வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கவனமாய் செவி கொடுக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவர் தாங்க வேண்டும். அவ்வளவு காரியங்கள் நிகழ்ந்தால்தான் இந்த ஐக்கியம் இந்த உலகத்துல திருச்சபையில ஏற்பட முடியும். நம்முடைய திருச்சபை ஆவியிலே நிறைந்த திருச்சபை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். The breaking of bread is the Holy Communion. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வரும்பொழுது, ஆராதிக்க வரும்பொழுது அவர்கள் அப்பத்தை பிட்டு இயேசுவை நினைவு கூர்ந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு தேவனை ஆராதித்து வந்தார்கள். அப்பம் பிட்குதல் என்பது ஒரு ஆராதனையினுடைய ஒரு அம்சமாய் ஆதி திருச்சபையிலிருந்து இன்று வரை இருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரால் ஆவியானால் நிறைக்கப்பட்ட திருச்சபை, ஆவியானவரால் நிறைந்த திருச்சபை ஆராதனைக்கு தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாய் இருப்பார்கள். The breaking of bread is not potlucks or ordinary meal. The breaking of bread is the Holy Communion, participating in Christ's body, worshiping God together as a community. Participating in the Holy Communion, Christ feeding and nourishing the church. Through it, Christ strengthens us. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஒன்றையாக இணைத்து ஆராதிக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார். அது அப்பம் பிட்குதல் அந்த ஆராதனையுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. நாம் எல்லாரும் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Look at 1 Corinthians chapter 10 verse 16 to 17. Paul say that நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பாருங்கள், இங்கே அழகாக சொல்லுகிறார், நாம் ஆராதிக்க வரும்பொழுது, கூடி வரும்பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு வரும் பொழுது நாம் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்யும். அநேகர் சொல்லுகிறார்கள், நான் வீட்டிலிருந்து கொண்டே நான் சபைக்கு போவதில்லை, நான் ஆராதிக்க போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆராதனை என்பது நம்முடைய சொந்த திட்டத்திலே, நம்முடைய சுயத்திலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாய்ஸ் அல்ல.
Going to church and worshiping God as a church is not an option or a choice. It is a commandment. It is a commandment of God. நாம் ஆராதிக்க வரும்பொழுது தேவன் பயபக்தியோடு கண்ணியத்தோடு ஆண்டவருக்கு நடத்தக்கூடிய அந்த கனமான மேன்மையோடு கூட ஆராதிக்கும்படியா அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27-28 வசனத்துல சபையிலே சிலர் ஆராதனையை தவறாய் பயன்படுத்துவதை குறித்து, கர்த்தருடைய ராபோஜனத்தை குறித்து தவறாய் பயன்படுத்துவதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அதிகமாக வேதனைப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்ற உள்ளவனாய் இருப்பான். அடுத்த வசனம் பாருங்க, 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். மிக அழகா சொல்லுகிறார். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வரும் பொழுது, கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறும் பொழுது, நாம் நம்மை சோதித்து அறிந்து ஆண்டவருடைய பந்தியிலே சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். This is the call of God. Worship the Lord is the call of God, not your choice. Worship the Lord as a church is the call of God, not your option. That is the clear call from the Bible. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். கொரிந்தி சபை ஆவியில் நிறைந்த சபை, எல்லா ஆவிக்குரிய வரங்களும் நிறைந்த சபை, ஆவியினுடைய அனுபவங்களை பெற்ற சபை, பவுலை விட தங்கள் அதிக ஞானவான்கள் என்று சொன்ன சபை, பவுலை தேவன் அழைத்தாரா இல்லையா என்று சொல்லி அதை குறித்தே கேள்வி கேட்ட ஒரு சபை, ஆவியிலே மிகவும் உன்னதமான சபையாக தங்களை பிரதிபலித்துக் கொண்ட சபை. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆவியிலே நிறைந்த இந்த சபையில அன்பு இல்லையே. அவர் சொல்லுகிறார், சிலர் சொல்லுகிறார்கள் நான் பேதுருவை சார்ந்தவன் என்று, சிலர் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று, நான் பவுலை சார்ந்தவன் என்று, நான் அப்போலோவை சார்ந்தவன் என்று சொல்லுகிறார்களே. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறீர்கள், அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்கள், எல்லா வரங்களையும் குறித்து பெற்றீர்கள், நல்ல காரியம். ஆனால் அன்பு இல்லையே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், எல்லாம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லையே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்க பாருங்கள், அவ்வளவு ஆவியில் நிறைந்த சபையில ஆராதனை எப்படி இருந்தது என்று பாருங்கள். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படி மார்க்க பேதங்களும் உங்களுக்குள் உண்டாயிருக்கிறதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இதை கர்த்தருடைய பந்தியின் அடிப்படையில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆராதனையில் குறித்ததான ஒரு கணம் அந்த சபையில இல்லை. அவர்கள் ஆராதனைக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ ஒரு விசுவாசி, ஆவியினால் நிறைந்த பிள்ளை, ஆண்டவருடைய வரங்களை பெற்ற பிள்ளை, நல்ல காரியம், இது நமக்கு தேவை. ஆனால் நீ தனிப்பட்ட முறையிலே குடும்பமாய் ஆராதிக்கிற நீ சபையாய் ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவரால் நிறைந்த சபை ஆண்டவருடைய ஆராதனைக்கு தங்களை அர்ப்பணித்த ஒரு சபையாக இருக்க. சமீபத்திலே இந்த ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன், மிகவும் என் உள்ளத்தை ஆழமாக தொட்டது. பேட் நோவாக் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் சாப்ளின் பாஸ்டன் ஏரியாவில், அவர் ஒரு நாள் தன்னுடைய ஆஸ்பத்திரியிலே அவர்கள் வியாதியஸ்தர்களை சந்திப்பதற்காக போய்கொண்டிருந்த பொழுது அங்கே ஜான் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. ஆகையால் அவர் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேட் நோவாக் அவர் ஜானிடம் போய், ஐயா, உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா? உங்களுக்கு நற்கருணை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்டாராம். அப்பொழுது ஜான் சொன்னாராம், நான் பாவி, நான் ஒருபோதும் அதை பெற்றுக்கொண்டதில்லை என்று சொன்னாராம். அப்பொழுது பேட் நோவாக் ஜானை பார்த்து சொன்னாராம், நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பாவங்களை மன்னிப்பார், நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாராம். இந்த ஜான் பேட் நோவாவோடு சேர்ந்து ஜெபம் செய்தார்.
பேட் நோவாஹு அவருக்கு பரிசுத்த நற்கரணையை கொடுத்தார், அவரை ஆசீர்வதித்தார். அவர் தன் அந்த இடத்தை விட்டு போகும்போது தன் கையில் இருந்த வேத புத்தகத்தை அவருடைய கரத்திலே கொடுத்து விட்டு சொன்னார், நீங்கள் இதை வாசியுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி போனாராம். 2 வாரங்கள் கழித்து அவர் மீண்டும் திரும்பி வந்தார். பேட் நோவாக் ஆஸ்பத்திரியிலே வந்து அந்த வார்டை கடந்து போகும்பொழுது அங்கே ஜான் அங்கே படுக்கையின் மேலே உட்கார்ந்து வேத புத்தகத்தை வாசித்துக் கொண்டு சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க! ஆண்டவருடைய ஆராதனை, கர்த்தருடைய நற்கருணை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த ஐக்கியம், இருவருக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தினாலே, அந்த ஆராதனையினாலே மிகப்பெரிய அற்புதம் அந்த ஜானுக்கு கிடைச்சது. அருமையான சகோதரி சகோதரியே, தேவனுடைய ஆராதிக்கும்படியாக அழைக்கிறார். நம்முடைய சபை ஆராதனைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சபையாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியில் நிறைந்த சபை முதலாவது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பார்கள், ஐக்கியத்திலே அவர்கள் உறுதியாயிருப்பார்கள், அப்பம் பிற்கதிலே உறுதியாயிருப்பார்கள். கடைசியாக பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுதல். ஒரு ஆவியில் நிறைந்த சபை ஜெபிப்பதில மிகவும் ஆழமான சபையாக இருக்கும். ஏனென்றால் ஜெபம் என்பது தேவனோடு நாம் கொண்டுள்ள ஒரு ஐக்கியம், ஒரு உடன்பாடு, ஒரு உறவு. ஆண்டவரோடு நாம் நம்முடைய உள்ளத்தையும் வாழ்வையும் திறக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் தெரியுமா? ஜெபம் பண்ணுவது. அது ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். Prayer is an expression, our fellowship, our openness, our dependence, our trust in God. ஆண்டவர் திருச்சபை ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார். ஜெபமில்லாத திருச்சபை செத்த திருச்சபை, ஜெபமில்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை, ஜெபமில்லாத குடும்பம் அது செத்து கொண்டிருக்கிற குடும்பம். இது தெளிவாக சொல்லப்படுகிறது. The people, those who don't pray, the church don't pray, the person don't pray, the family don't pray, they can't survive. They can't survive. ஜெபம் மிகவும் முக்கியமான காரியம். நாம் ஆராதனையாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சபையாக நாம் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு பிடித்தமான ஒன்று, மிகவும் அழகான, நம்முடைய சபையில நமக்கு பல்வேறு முதங்களிலே நாம் ஜெபம் செய்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே, குடும்பத்திலே, குழுவாக நாம் ஜெபிக்கிறோம். அது எஸ்தர் ஃபெலோஷிப்பாக ஜெபிக்கிறோம், அல்லது கரோனா வைரஸ்க்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய சர்ச் ஃபேமிலிஸ்க்காக நாம் ஜெபிக்கிறோம், ஆல் நைட் பிரேயர் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்கிறோம், ஃபாஸ்டிங் பிரேயர் என்று சொல்லி ஜெபம் செய்கிறோம். நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்க 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 நம்முடைய சபை வளரும். நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆகையால் ஜெபிக்காத சபை ஒரு நாளும் வளராது, ஒரு நாள் வளராது. அருமையான சகோதரி சகோதரியே, பல்வேறு சபைகளில நாம் ஜெபிக்க தவறிவிடுகிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய அறிவின் மேலே, நம்முடைய அனுபவத்தின் மேலே, நம்முடைய திறமைகளின் மேலே, நம்முடைய செல்வங்களின் மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய அலாதி விதமான நம்பிக்கை. நாம் சில சமயத்திலே ஆண்டவரை சார்ந்து கொள்வதை விட எல்லாரையும் சார்ந்து கொள்ளுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஜெபம் பண்ண தவறி விடுகிறோம். அனுதினமும் ஆண்டவரிடம் பேசாமல் ஒரு நாளை தொடங்காதீர்கள். அனுதினமும் ஆண்டவரிடம் பேசாமல் ஒரு நாளை நிறைவு செய்யாதிருங்கள். ஏனென்றால் ஜெபம் முக்கியம். குடும்பமாய் ஜெபம் செய்யுங்கள். பிள்ளைகளை கூட்டி வைத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆகாரம் ஆகும் போது ஜெபம் செய்யுங்கள். எப்பொழுதும் ஜெபியுங்கள். உன் குடும்பத்தில உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். இவ்விதமாக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7வது வசனத்தை பாருங்கள். அங்கே வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதிகாரத்தை முடிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய்
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வசனத்தை பாருங்கள். நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். எப்படி? நாம் சபையில, அந்த வார்த்தை மிக முக்கியம், திருச்சபையாய் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவம் பேதுருடைய வாழ்க்கையில நடக்கிறது. அவரை சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். யாக்கோபை சிறைசேதம் பண்ணி விட்டார்கள். இப்பொழுது சிறைச்சாலையிலே உட்கார்ந்தவராய் அடுத்து என்ன நடக்க போகிறதோ என்று தெரியாமல் பேதுரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மார்க் என்கிற விசுவாசியுடைய வீட்டிலே சபையார் கூடி ஜெபிக்கிறார். அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை செய்கிறார். இப்பொழுது பேதுரு விடுதலை செய்யப்பட்டு அவர் வெளியே வருகிறார். அற்புதமாக சிறைச்சாலை கதவுகள் இன்னும் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவதூதன் அவரை வெளியே கொண்டு வருகிறார். அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? நேரடியாக மார்க் எனப்பட்ட அந்த யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வருகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு, பேதுரு இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அருமையான சகோதர சகோதரியே, ஒரு சபையார் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த சபையின் ஊழியக்காரருக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார் பார். சபையாய் நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்தை அசைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்க முடியும். நாம் கூடி ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் விதமாக ஜெப கூட்டத்திலே நீங்கள் பங்கு பெற இல்லவென்றால் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் ஜெபிக்க வாருங்கள். சிலர் சொல்லலாம், நான் பொதுவாக பொது இடங்களிலே நான் ஜெபித்து பழக்கம் கிடையாது என்று சொன்னால், ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம், சத்தம் விட்டு ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் பங்கு பெறுங்கள். நாம் கூடி வந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் வாசித்த பொழுது, அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் தொடங்குவதில்லை. 50 ஆண்டுகளாக ஜார்ஜ் முல்லர் இதை தன்னுடைய வாழ்க்கையை செய்து கொண்டே வந்தார். அவர் எழுதுகிறார். அப்படி செய்வதனாலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? 4 ஆண்டுகளிலே அவர் 30,000 கடிதங்களை விசுவாசிகளுக்கு எழுதினார். 1200 ஆத்துமாக்களை கொண்ட சபைக்கு அவர் போதகராயிருந்தார். 5 அனாதை விடுதலைகளை அவர் கட்டினார். வேத புத்தகத்தையும் டிராக்ஸையும் புக்ஸையும் வெளியிடக்கூடிய ஒரு பப்ளிகேஷனை அவர் உருவாக்கினார். அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு என்னுடைய முதல் தரமான நேரத்தை கொடுத்ததினாலே. கர்த்தருக்கு முன்பாக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகம் நமக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 4 விதமான அடையாளங்கள் ஒரு திருச்சபை ஆவியில் நிறைந்த திருச்சபையா இல்லையா என்பதை கண்டுபிடித்ததற்கு. 1, அவர்கள் வேத வார்த்தைக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள், ஐக்கியத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள், ஆராதனைக்கு கர்த்தருடைய பந்திக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். 4வதாக ஜெபத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய திருச்சபையை தேவன் ஆவியில் நிறைந்த திருச்சபையால் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த 4 குணாதிசயங்களும் நம்முடைய திருச்சபையில இருக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இந்த 4 குணாதிசயங்களும் நம்முடைய குடும்பத்துல இருக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இந்த 4 குணாதிசயங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். நீயும் நானும் தேவனுடைய குடும்பத்தினுடைய அங்கம். The church is not the denomination. The church is not the building. The church is not about programs or a social group. It's a family of God. God calls you to commit yourself to the word of God, to worship, to fellowship, to prayer. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேளையிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்செவி தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோம், பிரார்த்தனை செய்வோம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையை உங்களுடைய குடும்பமாய் நீர் ஏற்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கோ பிறந்து, எங்கோ வளர்ந்து, எங்கோ பயின்று, எங்கோ வேலை செய்திருந்தாலும் உங்களுடைய சபையில கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படியாய் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியம் ஆண்டவரே நட்பல்ல சுவாமி, இது ஒரு ஐக்கியம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய சபையும் உங்களுடைய வார்த்தைக்கு உறுதியாய் தரித்திருக்க எங்க கிருபைதான், ஐக்கியத்திற்கு உறுதியாய் தரித்திருக்க கிருபைதான், ஆராதனைக்கு உறுதியாய் தரித்திருக்க கிருபைதான், ஜபத்திற்கு உறுதியாய் தரித்திருக்க கிருபைதான். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் ஆவியில் நிறைந்த குடும்பமாய் திருச்சபையாய் வாழ்வாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வேளையிலே சுவாமி எங்களுடைய சபையிலே ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு ஜெபத்துக்காக வாஞ்சியோடு கூட இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வியாதியோடு கஷ்டப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைலாசத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அதுபோல கேலப்புக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். திருமதி எலிசபெத் பாக்கியத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். புஷ்பா மோசஸ்க்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளின் மேலே திருக்கரத்தை வைத்து நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். We pray for Samba Sivara, Lord. We pray for Sushila Devi. Lord, we pray for them and their healing in their lives. We pray for Rajakumari and the family and their safe travel to visit their families. Lord, we pray that your blessing be upon them. ஆண்டவரே, பீமா தாமஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சஞ்சனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே யார் யார் என்ன தேவைகளோடு இருந்தாலும் அவளை சந்தியும். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற யார் யார் என்ன தேவைகளோடு இருந்தால், வியாதிகளோடு இருந்தால், பிரச்சனைகளோடு இருந்தால் சந்தியும். ஆண்டவரே, தங்கள் வேலைகளை இழந்த பிள்ளைகள் வேலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையின் மூலமாய் நடக்கக்கூடிய எல்லா ஊழியங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். இந்த கொரோனா வைரஸ் முடியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களும் தடையில்லாமல் நடக்கத்தக்கதாக கிருபை தாரும் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய சபையிலே நடக்கக்கூடிய ஊழியங்களை ஆசீர்வதி, லவ் இன் ஆக்ஷனை ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்களுடைய எஸ்தர் ஃபெலோஷிப் பிரேயரை ஆசீர்வதியும், எங்களுடைய மந்த்லி ஃபாஸ்டிங் பிரேயரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அடுத்த வாரம் நடக்கக்கூடிய சண்டே வொர்ஷிப்பை ஆசீர்வதியும். 27ஆம் தேதி நடக்கக்கூடிய ஃபேமிலி சாங் சர்வீஸ் நைட்டை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களில் எல்லாம் என்னுடைய சபையின் மக்கள் பங்கு பெறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, உங்களுடைய ஃபேமிலி சாங் சர்வீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சாங் சர்வீஸ்ல ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே குடும்பமாய் பங்கேற்று உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா போர்டு மெம்பர்ஸை ஆசீர்வதி, ட்ரஸ்டிஸை ஆசீர்வதி. இந்த ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வொர்ஷிப்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி. choir members ஐ ஆசீர்வதி. எங்களுடைய praise and worship நடக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெப கூட்டங்களை நடக்கக்கூடிய நம்முடைய அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்முடைய கிருபை தாங்கட்டும் சாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Let us receive God's blessing. May the grace of the Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us forever and ever. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Let us conclude our service with our final song, எந்தன் ஜீவன் இயேசுவே. Yeah.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you all and keep you safe. Thank you. Thank you.